கல்யாண நாள் கொண்டாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போது, ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கப்போ அதை பார்த்து நம்ம ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சந்தோஷத்தை முத்து அப்படியே சல்லியா நொறுக்கிடுறாரு. அதை பார்த்த விஜயா ரோகிணி ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது முத்து மீனா இவங்களோட கல்யாண நாள் பார்த்தீங்கன்னா முத்துவோட வீட்டில் வச்சு கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிட்டி இவங்களை இப்படி சந்தோஷமா இருக்க விடக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி மீனாவோட தம்பி சத்யாவை பார்த்து இந்த மாதிரி என்னடா உங்க அக்கா மாமாக்கு இன்னைக்கு தானே கல்யாண நாள், நீ என்ன இப்படி இருந்துகிட்டு இருக்க, ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி உசுப்பேத்தி, அதாவது பாசத்துல எல்லாம் அது இவர் இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போனா ஒரு சண்டை போடுவார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஆல்ரெடி மீனாவோட தம்பி சத்யா வாங்கி கொடுத்த ஒரு ட்ரெஸ் வந்துட்டு இந்த மாதிரி மீனாவோட வீட்டில் வச்சு முத்து கலாட்டி போட்டு வந்திருப்பாரு. ஸோ அதை தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இப்பவும் கிஃப்ட் வாங்கிட்டு போனா அப்படின்னா அங்கே வச்சு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ பாசமா சொல்ற மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போக சொல்றாரு. சத்யா இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி முத்தோட வீட்டுக்கு போறாரு. அவரை பார்த்த முத்து இந்த மாதிரி பயங்கரமா கோவப்பட்டுறாரு. இவன் எதுக்கு இங்க வந்தா அப்படின்ட்டு இந்த மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு அவரை திட்டலாம் அப்படின்ட்டு வராரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த விஜயா ரோகிணி இந்த மாதிரி முத்துவை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க. என்ன முத்து பயங்கரமா கோவப்படுற மாதிரி இருக்கவனை பார்த்து ஆகா இன்னைக்கு ஒரு பெரிய சண்டை வரப்போகுது, எங்க இந்த ஃபங்க்ஷன் அப்படியே ஜாலியா முடிஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சோம். நல்ல வேலை இவன் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆக போது, அதை பார்த்து நம்ம ரசிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தோட ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. அதை கவனிச்ச முத்து சரி வேணாம் இப்போ நம்ம அந்த சத்யாவை திட்டணும் அப்படின்னா அது அவனை விட அவனோட அம்மா மீனாவோட தங்கச்சி தான் பாதிக்கும். அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அதை இப்படியே விட்டுரும் அப்படின்ட்டு இந்த மாதிரி அவர் எதுவுமே பேசாம இந்த மாதிரி அவர் கொடுத்த கிஃப்டே ஒரு ஓரமா வாங்கி வச்சிடறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோகிணி விஜயம் என்னடா பயங்கரமான சண்டை நடக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படி சாதாரணமா சமாதானம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே பாக்குறாங்க.